விளங்குதா? இவர் வேற நீங்க வேறதான். அப்படியா? வேறதான். வேறதானாலும் விரோதம் இல்லை. வேறதானாலும் ஒத்த குணங்கள் உடையவர்கள் தான். உங்களுக்கும் அறிவு தான் குணம். உங்க அறிவு வேற மாதிரி இருக்கலாம், இவர் அறிவு வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் விரோதம் இல்லை, விரோத சம்பந்தம் இல்லை. விளங்குதா? ஆனால் அப்படி சொல்றவங்க. அதனால இப்போ அதனால என்ன முக்கியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இயல்பாகவே இப்படி இருக்கிறதுனால நரகத்தில் இருக்கிறவன் நரகத்திலே தான் இருப்பான் இல்லையா? அந்த ஆன்மாக்கள் என்னென்ன தன்மை இருக்குதோ அதைத்தான் அடையும் அப்படிங்கிறது. அது ரொம்ப பொருந்த முடியாததாக இருக்குது இல்லையா? அப்போ திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு வகையில் வேறன்னு சொல்லும்போது ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் கூட இதை சொல்லும்போது ஒத்துக்கிட முடியலை. அதெல்லாம் இங்கே இதில் இருக்காது. அவங்க நூலை படித்தா தான் தெரியும் இந்த இதெல்லாம். விலகுது. அது ரொம்ப விரிவாக சொல்லி அவர் தான் சங்கரர் சூப்பராக மறுக்கிறார். மத்துவாச்சாரியருடைய மதிப்பு தான் மெய்கண்டார் மறுத்ததை விட ரொம்ப நல்லா இருக்கும். வெளுத்து வாங்கிடுவார். ஆமாம். அதெல்லாம் படித்து பார்க்கணும் நீங்கள். அதெல்லாம் ஒரு அழகுயா. இருக்குது அவங்க பாஷ்யம். சரி, அது பொருந்தாது. ஏன்னா நாமும் இறைவனும் பகைப்பொருள் அல்ல. நாமும் இறைவனும் உறவு பொருள்கள். இலக்கணம்லாம் வேற இருக்கலாம், ஆனால் பகை இல்லை, விரோத சம்பந்தம் உடையவர்கள் அல்ல இல்லையா? ஆமாம். அதனால் அதை ஒத்துக்கிட முடியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, பேதம்ங்கிறதுக்கு நீ சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இது வேதத்தில் வருது. வேதத்தில் பேத சம்பந்தம், நமக்கு பேத சம்பந்தம் இருக்குன்னு அதுவும் சொல்லியிருக்குது. அபேத சம்பந்தம்ங்கிறதும் இருக்குது, பேதாபேத சம்பந்தமும் இருக்குது. இவர்கள் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை மறுக்கிறாங்க. விளங்குதா? ஆமாம். அப்போ இறைவன் அவன் கடவுள் என்றும், எல்லாம் கடவுள் கொள்கை உள்ளவங்க தான் 3 பேரும் இல்லையா? அப்போ அவன் சொன்னது பிரமாணம். இறைவன் எடுத்துக்கிட்டா அவன் சொன்னதே பிரமாணம் தான். அப்போ எடுத்துக்கிட்டா அவன் என்ன சொன்னாலும் பிரமாணம் தான். அப்போ இதை கொள்ள வேண்டும், இதை தள்ள வேண்டும்னு தள்ளுறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம். முதல்ல கடவுள்னு ஏற்றுக்கிட்டாச்சுன்னா அவன் என்ன சொன்னாலும் சரிங்கணும். இல்லைன்னா கடவுளுங்கிறது பேரளவில் தான் ஒத்துருக்க, உண்மையில் ஒத்துக்கிடலன்னு அர்த்தம். வாய் பேச்சுக்கு சொல்கிறது. விளங்குதா? ஆமாம். என்ன கடவுள் சொல்ல 3 சரி, அவன் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அது எதை பற்றி சொன்னான்னு பார்க்கணுமே தவிர தப்புன்னு சொல்லக்கூடாது. இப்போ வாத்தியார் சொல்லிட்டு தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டேன்னு வைங்க, அதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்கிறதே அப்புறம் பெருமான் சொன்னதை கண்டிப்பாக மறுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே இல்லை. அந்த முதல்ல அந்த பக்தி வேணும். இந்த சந்தேகம் பெருமான் இதில் வரக்கூடாது. அதைத்தான் சிவஞான முனிவர் ஒதுத்துறாரு. மாயருள் துமியேன்னு சொல்லி அப்பர் சாமி சொல்லியிருக்காரு, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, சேக்கிழார் சொல்லியிருக்காருன்னா அதான் இலக்கணம். பிறகு என்ன இலக்கணம் இலக்கணம்ங்க இல்லையா? மூத்தோர் வாயில் பொய்யில்லை. பெரியவங்க சொல்லியிருக்காருன்னு அதை உடனே சந்தேகப்பட்டால் தப்பு, உனக்கு பக்குவம் இல்லைன்னு இருக்கும். விளங்குதா? அதுக்கப்புறம் அது சரியானா எப்படி சரின்னு பார்க்கணும். அப்போ வழி தெரியும். யார் காட்டுவா? அவரே காட்டுவார். நீ முதலே தப்புன்னா தப்ப வேண்டிதான். விளங்குதா? அதனால இங்கே அவர் சொல்கிறாரு, அந்த இருளும் வெளியும் போல விரோத சம்பந்தம் இல்லை. அப்போ என்ன சம்பந்தம்? கண்ணும் அறுக்கணும் போல.
கண்ணும் அறுக்கணும் போல. இப்போ கண்ணும் அறுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன பேத சம்பந்தம் இருக்குது? விரோத சம்பந்தம். பேத சம்பந்தம் தானே அது. என்ன சம்பந்தம்? எப்படி இருக்குது? பொருள் வேறுனா வேற வேற தான் இருக்கும். இங்க கண்ணும் அறுக்கணும் பேத சம்பந்தத்துக்கு சொல்றாரு. என்ன பேத சம்பந்தம்னு கேட்க, அது இப்போ என்ன சம்பந்தம் அப்படின்னா பேத சம்பந்தம் தான் இங்கே சொல்றதுக்கு அதை சொல்றாரு. ஏண்டு பேதமாவது இந்த ரெண்டுலையும் காணப்படுகிற. அப்போ அந்த ரெண்டும் ஒளிவுடைமை என்றதில் ஒற்றுமை இருந்தால் கூட ரெண்டும் என்னது? ஒளிப்பொருள். ரெண்டுமே ஒளிப்பொருள் ஆயினும் அவற்றிடை காணப்படுகின்ற பேதமாவது விளங்குதா? அப்போ சிவமும் கடவுளும் உயிரும் அறிவுடை பொருளாயினும் அவற்றில் காணப்படுகின்ற வேற்றுமையாவது விளங்குதா? அப்போ அருக்கன் என்பது பேரொளி. அது தானே விளங்குகிற ஒளி. விளங்குதா? தடைப்படாத ஒளி. பூரண ஒளி. வியாபகமானது தான் பூரணம். விளக்கும் ஒளி. ஆனால் கண்ணோ அது குணம் ஒளியாயினும் விளக்கவே விளங்கும். விளக்கவே விளங்கும். அதுக்கு சுதந்திர ஒளி இல்லை. அதை போல சுதந்திர ஒளி இல்லை. விளக்க விளங்கும் ஒளி தான் இருக்கு. படிமுறையில் விளங்குவது. ஒன்று ஒன்றாய் விளங்குவது. ஏகதேசத்தை விளங்குவது. என்னமா? ஏமா சூரியன் உங்களுக்கு இந்த கண்ணுக்கு பூரணமா எல்லாத்தையும் காட்டினாலும் நீங்க எல்லா உலகத்தையுமா பார்த்துருக்கியா? அதுதான் விளங்குதா? அதனால இது ஏகதேச ஒளியாத்தான் இருக்கும். இப்படி இந்த ரெண்டுக்கும் என்ன இருக்குது? இலக்கணத்தால வேறுபாடு இருக்கு. இலக்கணத்தை நேர் மறுதலையா இருக்கா இல்லையா? இது சுதந்திரம், அது பரதந்திரம். இது பேரு, இது சிற்றை இல்லையா? இப்படி ரெண்டுக்கும் மாறுபாடு. அதுதான் பேதம். அதுதான் பேதம். இதெல்லாம் இப்படி படிக்கணும். படிச்சா அப்படி அப்படி படிக்கத்தான் தெரியும். அப்புறம் உடனா இருக்கிறது. அதுக்கு அவர் சொல்லும் பொருளும் சொன்னார். யாரு? ராமானுஜர். இல்லையா? அனுஜர்.
அனுஜர்னா என்ன? பிற்தோன்றல். ராமனுக்கு பின் தோன்றியவர் அனுஜர், லட்சுமணர்னு அர்த்தம். இல்லையா? சரிதான். விளங்குதா? ஏன்னா அதனால இங்க இவர் பரிணாமவாதி. இவர் யாரு? பரிணாமவாதி. இவர் ஜெகத் சிவ பரம்னு 3 இருக்குது. ஜெகத் சிவ பரம்னு 3 இருக்குது. அதை ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு வகையில் சங்கரர் சொன்னது சரி. ஒரு வகையில் என்ன சரி அப்படின்னா, அது 3 இருந்தாலும் 3 இல்லை, வேறு வேற இல்லை. எனவே அந்த ஜகத்தும் ஜீவனும் அந்த பரத்துக்கு உறுப்புகள், விஷேடனம், அதெல்லாம் அவனுக்கு விஷேடனம். அப்படின்னா தாய் சொல்லுங்க. விஷேடனம்னா அவனை விசேடித்து நிற்பது. அவனை விசேடித்து சிறப்பித்து நிற்பது. சிறப்பித்து நிற்பது. அங்கமும் அங்கியும் போல. இவையெல்லாம் அங்கம், அவன் அங்கி. அப்போ அங்கத்துக்கும் அங்கிக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இப்படி அப்படி இருக்கப்படாது. வாய்க்கு சொல்லுங்கம்மா, என்ன சம்பந்தம்னா தாதான்மை சம்பந்தம். என்ன சம்பந்தம்? தாதான்மை சம்பந்தம். அங்கங்களை தனித்தனியா பிரிச்சுட்டா அங்கே இல்லை. ஓ, கையை காலை தனித்தனியா வெட்டி போட்டாச்சுருவீங்க. இவர் எங்கன்னா இல்லை. விளங்குதா? ஆமாம். அதனால இப்போ அங்கேயே சொன்னால் அங்கமும் பெறப்படும். அந்த வகையில் ஒன்றும் வசுதேவன் அவன் தான். ஆமாம், பரம் அவன் தான் பரம். அந்த வசுதேவனுக்கு இந்த உலகும் உடலும் உறுப்புகளாக இருக்குது, அவயவம். வசுதேவனை சொல்லவே அவனுடைய கை காலெல்லாம் சேர்த்துத்தானே. அந்த வகையில் ஒன்று. ஆனால் கை வேற கால் வேற தான், வேற தானே. அப்படி புரியுதா சாமி? அப்படி சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் அவனுக்கும் நமக்கும் தாதான்மை சம்பந்தம் இல்லை. அப்போ உடலின் தன்மை உறுப்பிலும் இருக்கும். உறுப்பு என்பது உடலின் ஏகதேசம். என்னது? ஆமாம், நாம அந்த சிவத்தின் ஏகதேசம் அல்ல. அவனுடைய ஒரு கூறா, அவன் சக்தி தான் ஒரு கூறு. நம்ம பார்த்தோமா இல்லையா? பராசக்தி, ஆதிசக்தி, அதெல்லாம் ஒவ்வொரு கூறுன்னு பார்த்தோமா இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்படி நாம் அப்படி கூறு இல்லை. அப்படி தானே சார்? அப்படியா இல்லையா? அவனுடைய ஒரு பகுதி இல்லை நாம. அப்போ ஒரு பகுதினா அவனுடைய தன்மையெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா? அப்போ அவனுடைய தன்மை வேற, நம்முடைய தன்மை வேறன்னு இப்போ தானே பார்த்தோம்.
ஆமாம். அதனால அவனுடைய அப்போ காரணத்தின் தன்மை காரியத்தில் இருக்கும், அப்படி இருக்காது, அப்படி இல்லை இல்லையா? பிராக்டிக்கலாக அப்படி இல்லை. அதனால அப்படி சொல்ல கூடாது. அப்போ நீங்க முச்சி பெறணும்னே சொல்லக்கூடாது. முச்சி கிச்சிலாம் நீங்க பேசக்கூடாது. பேசலாமா? ஏன் நாம் எப்படி இருக்கோம்? அவனுக்கு கருவியாக தானே இருக்கும், அங்கமாக தானே இருக்கும், அவனுக்கு அங்கமாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ அவன் ஆனந்தமாக இருக்கோம்னா எல்லாம் தான். என்ன அங்கே போகிறது இங்கே போகிறது வைகுண்டம் கிகுண்டவங்க அதெல்லாம் சொல்லாத. நீ இருக்கதே இங்கே இருக்க, வைகுண்டத்தில் தான் இருக்க. புரியுதா சார்? ஆமாம், அப்படி சொல்கிறோம். அதனால் அப்போ என்ன சொல்கிறது? பேத சம்பந்தம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, கண்ணொளியும் ஆன்ம போதமும் போல, கண்ணொளியும் ஆன்ம போதமும் போல. இல்லையா? அப்போ கண்ணொளியும் ஆன்ம போதமும், ஆன்ம இப்போ கண்ணொளி ஒரு பொருளை பார்க்குது, கண்ணொளி ஒரு பொருளை பார்க்குது, ஒரு ஒரு ரூபத்தை பார்க்குது இல்லையா? அதனால் அது கண்ணு சடம், அது தானே ஒரு ரூபத்தை பார்க்காது இல்லையா? அப்போ அந்த கண்ணில் அந்த ரூபம் என்ற சக்தி வெளிப்படுவதற்கு அதில் என்ன இருக்கணும்? உயிர் கலப்பு இருக்கணும். செத்தவங்கிட்ட ஒன்றும் ஒளி இருக்காது, இருக்குமா? எனவே அப்போ அந்த கண் ஒளி ஒரு பொருளை பார்க்கும்போது, கண்ணொளி, அந்த கண்ணொளிங்கிறது ஆன்ம அறிவுக்கு ஓமை, ஆன்ம அறிவுக்கு ஓமை. அப்போ உயிரோடு உடனா நிற்கிறதுங்கிறது தானே சொல்லணும். உடனாய் நிற்கிறது பொருள் இல்லை, அறிவு. எது நிற்கி உடனா நிற்குது? அவனுடைய சக்தி. பொருள் உடனா நிற்காது, சக்தி தான். எனவே அந்த சக்தி, அந்த கண்ணொளி, கண்ணொளிங்கிறது ஆன்மாவினுடைய அறிவு சக்தி. அந்த ஆன்ம சிற்சக்தியோடு, ஆன்ம சிற்சக்தியோடு சிவ சைதன்யம், அந்த கண்ணொளியோடு ஆன்ம அறிவு. இப்போ ஆன்மா யாரு? சிவம். கண்ணு ஆன்மானா ஆன்மா சிவம். ஆன்ம அறிவு சிவஞானம், அது சிவம்னா அப்போ சிவபோதத்தோடு சிவபோதம் உடனா நிற்கணும். எப்படி நிற்கணும்? அப்போ காண்பானோடு காட்டுவான் உடனா நிற்கணும். அப்போ காண்பான் காட்டுவான் ரெண்டு இருக்கா இல்லையா? ஆமாம். இப்போ இந்த காண்பானும் காட்டுவானும் உடனாய் நிற்பினும், உடனா நிற்பினும். காட்டுவான் ஓங்கி நிற்கணும், காண்பான் அடங்கி நிற்கணும். அப்பதான் பயன் விளையும். விளங்குதா? இப்போ நான் பாடம் நடத்துகிறோம்னா இவர் ஏதாவது நமக்கு ஒன்று தெரியாததை சொல்லுவாருன்னு நீங்கள் நம்பணும். இவர் என்னத்தை சொல்லிட போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டேன்னு வைங்க,
நான் என்ன சொன்னாலும் அங்கே ஏறாது. ஏறாதா இல்லையா? ஏறாது. தூக்கமாக வருதோமா? நேரம் ஆகுதுலா சார். அதனால அந்த கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்தொன்றென்று அப்படின்னு 58வது பாட்டில் சொன்னாரா இல்லையா உமாபதி? நீ சொல்லியாச்சுன்னு என்ன சொல்ல? இப்போதான் சொல்லியிருக்கியோ. ஆமாங்கணும். அப்போ இங்க காட்டும் ஒளியினுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கும். காணும் ஒளி அடங்கி நிற்கணும். அதான் உடனாய் நிற்றார். எப்படி நிற்கிறது? அதான் உடனாய் நிற்றார். பெறுவோன் கொடுப்போன் இடத்துல அடங்கி நிற்கிறது தான். புரியுதா சார்? 2 பேரும் உடனே நிற்கணும், 2 பேரும் சேர்ந்து நிற்க மாதிரி அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எல்லாம் அப்படித்தான் நினைச்சிக்கிட்டு இருக்கு. அவளும் இவளும் சேர்ந்து நிற்காவோணும். கண்ணொளியும் ஆன்ம அறிவும் 2 கலந்து நிற்குது அப்படின்னா 2 கலந்து ஈக்குவலாக நிற்கலை. இது எப்படி நிற்குது? அறிவொளி முற்பட்டும் கண்ணொளி பிற்பட்டும் நிற்குது. இது எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. இதுக்குள்ள அப்படி நின்னாதான் அங்க காட்சி பயன் விளையும். விளங்குதா? காற்றவன் வாங்கி நின்னாம்னா கடவுள் நமக்கு என்னத்தை செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்கான்னா இல்லையா? அவன் ஒரு நாளும் ஒன்றையும் பெற சிவசமவாதம் பேசுகிறான்னு நாம் அவனும் ஒன்றுன்னு அவனும் உருப்பட மாட்டான். காரு இவெல்லாம் ஒப்பேற மாட்டான். புரியுதா? எவன் அவனே எல்லாம்னு அடங்கி நிற்கானோ அவன் தான் ஒப்பேறுவான். எவ்வளவு செய்திகளை சொல்லிடுறாரு பாருங்க இந்த ஓமையில். இந்த பாட்டு அப்போ ஒரு முக்கியமான பாட்டா இல்லையா? பின்னால் வரும்போது இதெல்லாம் பாட்டை தனித்தனியாக ஒவ்வொருத்தர் கருத்தை மறுக்கிறாரு. இந்த பாட்டு நூல் கருத்துன்னு சொல்லி இது அதுக்கு முன்னுரை கோலேஜாக வச்சிருக்கிறாரு. இந்த கருத்தை பூரா இதில் அடக்கி சொல்கிறாரு. இந்த ஒரு அத்துவிதம்னு ஒரு சிலை வச்சுக்கிட்டு அத்தனை சொல்கிறார் இந்த உமாபதி. புரியுதா? எனவே அந்த கண்ணொளி ஆன்மபோதம் போல, கண்ணொளியும் ஆன்மபோதம் போல வேறாகவும் இல்லையா உடனாகவும், கண்ணொளியும் ஆன்மபோதம் போல உடனாகவும் நின்று கொண்டு, அதான் பிரிவரும் அத்துவிதம். எப்படி இருக்கணும்? பிரிவரும். அது வேற இது வேற இல்லையா? கண்ணொளி அது சுதந்திர ஒளி இல்லை. கண்ணுக்கு சுதந்திர ஒளி இல்லை, அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒளி இல்லையா? அது கூட இந்த ஆன்ம அறிவுங்கிறது அது எப்படிப்பட்டது? ஆன்ம அறிவு ஆன்ம அறிவு நித்தம். ஆன்ம அறிவு என்னது? நித்தம் இல்லை சார், பெத்தம் இல்லாங்க. நித்த வியாபகமாய் என்ன சொல்லியிருக்கேன்? அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அது குணம் கெடலை, குணம் மறைக்கத்தான் பட்டிருக்கு. குணம் புலப்படலை, மறைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த இதுபோல பிரிவரும் அறிவு ஒளிவோல் பிரிவரும். பிரிவரும்னா என்ன? கண்ணொளி கண்டதோ இல்லை விளக்கொளி கண்டதோ இல்லை ஆன்ம அறிவு கண்டதோ
என்று பிரித்து அறிய முடியாது. அப்படி ரெண்டும் பிரிப்ப நிற்கிறது தான் அத்திவிதம். இப்படி நிற்கிறது தான். எனவே இந்த ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் விளங்குதா? கண்ணொளி சடவொளி, ஆன்ம ஒளி சித்தொளி இல்லையா? அது சடம், இது சித்து. ஆனாலும் எப்படி இருக்குது? பொருளால் இலக்கணத்தால் வேற இருந்தால் கூட ரெண்டும் எப்படி நிற்குது? ஆமாம், ரெண்டும் கலந்து ஒன்றா நீ கலப்பினால் ஒன்றா இருக்கா இல்லையா? சரியா? அது செயல்படும் போது உடனா நிற்குது. செயல்படும் போது எப்படி இருக்குது? இப்படி ஒன்றோ வேறோ உடனோ என்றெல்லாம் பிரித்து பார்க்க முடியாமல் மூன்றுக்கும் பொதுமையில் நிற்பது இந்த உடன். உடன்னு சொன்னாலே ஒன்றாதலும் வேறாதலும் பெறப்படும். எனவே ஒன்றாதலையும் வேறாதலையும் தன்னுள் அடக்கி நிற்கின்ற அந்த உடனாய் நிற்கிற அத்துவிதமே அத்துவிதமா என்று அப்படி சொல்கிறார். விளங்குதா? அதனால் இந்த இறைவனுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் அதை சுபகத பேதம், சுபகத பேதம். ஜஜாதீய பேதம், விஜயாதீத பேதம். என்ன சார்? சுபகத பேதம்னா என்ன? அதுதான் இவர் சொன்னது. யார் சொன்னது? ராமானுஜர் சொல்றது. ஒரு பொருளின் ஏகதேசம். சட்டாதீயம்னா என்ன? ஓரின பொருள், ஓரின பொருள். விஜயாதீதம்னா வேற்றினம். இதை பற்றி இன்னும் நிறைய இருக்கு. இதை பற்றி யார் யார் இந்த 3 பேர் இல்லாமல் வேற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ இதில் மெய்கண்டார் சொல்கிறதா இப்போ சொல்கிறோம். இந்த மெய்கண்டார் சொல்வது இது ஏன் சரின்னு சொல்கிறோம்? மற்றதெல்லாம் முதல்ல சொன்னேன். அந்த சங்கரரோ இல்லையா, பேத சம்பந்தம் சொன்ன மத்துவரோ, பேதாபேத சம்பந்த ராமானுஜர் சொன்ன ராமானுஜரோ சொன்னது சரியில்லைங்கிறோம் இல்லையா? எதனால்? ஒன்னடக்க ஒன்றை உணரப்படாது. அது சொல்றது எதுக்கு? சாங்கியர் சொல்லக்கூடிய ஆமாம் சர்க்காரியவாதத்துக்கும் நாம் சொல்லக்கூடிய சர்க்காரியவாதத்துக்கும் உள்ள பேதம்.
அதை போய் இங்கே சொல்லிடக்கூடாது. இந்த சாஞ்சி இருந்தாலே இதான். இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி இருந்தாங்கன்னா அரை தூக்கத்தில் இருந்துக்கிட்டு இப்படி இப்படி தான் இருக்காங்க. இந்த எந்த உரையாடலுக்கெல்லாம் உங்களுக்குள்ள நடக்குதோங்க. இங்க பாடம் நடந்திருக்கும் போதே அவளுக்குள்ள இந்த பரிமாற்றம் நடக்குது. நீங்களும் இதுல உடந்தையாமா? இந்த பாய் விரிச்சு உட்காரும் போதே தெரியும். எனவே இங்க இந்த இவங்க சொன்னதுல முதல்ல பெருமான் சொன்னதுன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கிடணும். ஒன்றை மாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒன்றை தள்ளுறதுங்கிறவங்கள நாம புறம் அப்படிலாம் சொல்றதெல்லாம் அதுதானே சொல்றோம். ஒரு பகுதியை ஏற்றுக்கிட்டா தானே கடவுள்னு முழுசா ஏற்கலை அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இவங்க பிரமாணமாக கொண்ட நூலே தப்பு. இவங்க எது கைடு? உங்க கைடே சரியில்லை. விளங்குதா? இந்த 3 பேர் பிஹெச்டிக்கு தீசிஸ் எழுதுறாங்க. விளங்குதா? இவங்களுக்கு கைடு யாரு? பிரஸ்தான திரயம். பிரஸ்தான உபனிஷத்து வருது. உபனிஷத்து வந்தாலும் உபனிஷத்தெல்லாம் மூல நூல் என்பது யாருக்கு? சத்தினிபாதருக்கு. அப்போ மற்றவங்களுக்கு என்ன வேணும்? உரை வேணும். சத்தினிபாதம் பெற விரும்புவோருக்கு என்ன வேணும்? இவனுக்கு அதுல புரியலைன்னா உரைய பாக்கியா? மூல நூல் உயர்ந்தோருக்கு உள்ளதில்ல இல்லையா? ஆமா. அப்போ ஒன்று அதுல சந்தேகம் தெளியணும்னா என்ன செய்யணும்? ஆமா, ஆகமத்தை பார்த்து தான் தெளியணும் இல்லையா? இப்போ பூசை செய்கன்னு இருக்கும். எப்படி செய்யணும்? ஆகமத்தில் தான் இருக்கும். அப்போ அதை பார்க்காம வெறுமனை இதை மாத்திரம் பார்த்தா பிரயோஜனம் இல்லை. விளங்குதா? பிறகு ஏற்கனவே பகவத் கீதங்கம். விளங்குதா? அது ஒரு கொலை நூல் இல்லையா? இல்லையா? ஆமா. எவனும் பார்க்காத சும்மா எல்லாத்தையும் கொண்டு தள்ளு அப்படின்னு சொல்றதானே. அதாவது அந்த யுத்தக்களத்தில் அவன் சண்டையிடுவதற்காக சொல்லப்பட்ட உபதேசம். அவனுக்கு ஞானத்துக்காக சொன்ன உபதேசம் இல்லை. தீக்கை செய்து அவனுக்கு சொன்ன உபதேசம் இல்லை இது இல்லையா? ஆமா. இப்போ நாம இந்திரன் சாபத்தினால பயந்து வெறுத்து பூவில் போய் ஒடுங்கி கிடக்கான். அப்போ பிரகஸ்பதி கூப்பிட்டு சொல்றாரா இல்லையா? அவர் சொன்னதுதான் உலகாயுதம். விளங்குதா? ஏன்னா இப்படி கிடக்காத, நீ நல்லா அனுபவி அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த சமயம் நோக்கி சொல்லப்பட்டது அது அவனுக்கு தகுந்தது, எல்லாத்துக்கும் இல்லை. அந்த நோய்க்கு மருந்து, அதெல்லாம் நோய் உற்றவருக்கு உரியது. விளங்குதா? தெளிந்தவருக்கானது அதான் உபதேசம். நோயுற்றவருக்கு சொன்னதெல்லாம் மருந்து. அது விருந்தல்ல, மருந்தெல்லாம். புரியுதா? அதனால இந்த பகவத்கீதையோ இல்லையா பிரம்மசூத்திரமோ
இதெல்லாம் எத்தனை பேருக்கு அப்புறம் வந்திருக்கு எழுதியிருக்கிறாரு வியாசர் இல்லையா? அப்போது தப்பு இல்லாமல் இருக்கணும்னா யாரு? நூல் எழுதினவரே ஒரு எழுதியிருக்கிறாரு. அதை படித்தா தான் தெளிவாக இருக்கும் இல்லையா? அதனால தான் மெய்கண்டார் எழுதின தீசிஸ் தான் அங்கே அவார்டு பண்ணியிருக்காங்க, பிஹெச்டி. மற்றவெல்லாம் ரிஜெக்டட். விளங்குதா? ஏன்னா ஒரு கைடே தப்பு வா அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளிட்டாங்க. விளங்குதா? அதனால பிரிவிரம் அத்திவிதமாகும் சிறப்பு. இதுதான் சிறப்பு. மூணுக்கும் பொதுமையில் சொல்கிறது தான். அப்போது இந்த சிறப்புங்கிறது எது? அந்த சொல்லின் சிறப்பு. எதுக்கு சிறப்பு? அந்த அத்திவிதம் என்ற சொல் விசேஷ சொல். விளங்குதா? ஏன்னா ஒவ்வொன்றையும் குறிக்கக்கூடிய வெவ்வேறு சொல் இருக்குது. இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து சொல்லக்கூடிய விசேஷமான சொல். விளங்குதா? அதனால அதை தெரிஞ்சுக்கிறாம ஒன்று வேற அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனவே மூன்றுக்கும் பொதுவான, மூன்று தன்மைக்கும் பொதுமையில் அளிக்கக்கூடிய, அதை உணர்த்தக்கூடிய ஒரு விசேஷமான சொல் அப்படிங்கிறதுனால சிறப்பினதாய் வேதாந்த தெளிவா. நீங்கள் வேதத்தை பார்த்தீங்க, தெளிவை பார்க்கல. தெளிவு எது? ஆமாம், ஆகமம். அதில் அந்த ஆகமத்தில் சைவ சித்தாந்தம் என்பது அந்த ஞான பாதத்தை சுருக்கி சொல்லக்கூடியது. சைவ சித்தாந்த திறன் என்ன? திறன் திறன்னா திறன் என்பது பகுத்து சொல்லுதல். பகுதி இரு திறன், இரண்டு பகுதியும். என்னம்மா? இரு திறன் அல்லது சிவசத்தம். இரு திறன் எந்த திறன்? இப்படி நீங்களா ஏதாவது சொல்ல தொலைக்கப்படாது. அவர் நூல் ஆசிரியர் என்ன சொன்னாரோ அதை சத்தம் கட்டாமல் அதை சொல்லணும் இல்லையா? உணர் உருவாம் தன்மையோ உணராதாம் தன்மையோ, உணர் உருவாம் தன்மையோ எவ்வகையாலும் உணராதோ தன்மையோ, இதான் ரெண்டு திறன். விளங்குதா? அப்போ திறன்கிறது ரெண்டு பகுதி. அப்போ இங்க திறன் என்பது இரண்டு பகுதி. என்ன பகுதி? பொது சிறப்பு. சைவ சித்தாந்த திறன் எது? அந்த கருத்தை பொது சிறப்பு என்று, ஆராய்ச்சி பகுதி அனுபவ பகுதி என்று இருதரப்படுத்தி எங்கு எங்குனா எங்கு? இந்த சிவப்பிரகாசம் என்ற சாத்திரத்தில் தெரிக்கல், தெரிக்கல், தெரிக்கல் அப்படின்னானது தெரித்து உரைத்தல், தெரித்து உரைக்கல். ஒற்றாம் விளங்குதா? அப்போ இந்த இங்கே சொல்லக்கூடிய இந்த முப்பொருள் உண்மையை, அதுக்குள்ள தொடர்பை, இந்த மூன்று பொருளுக்குள் உள்ள தொடர்பை பொது உண்மை என்று பகுத்து, இந்த பகுத்து சொல்லுதல் முதல் நூல்லையும்
வழிநூலிலே இருக்குது, ஆனால் தெரித்து சொல்லலை. பகுத்து சொன்னாலும் தெரித்து சொல்லலை. என்ன தெரித்து சொல்லலை? உங்களையும் பாக்கியம். தெரித்துனா தெளித்து. அப்போ பொதுனா என்ன, உண்மைன்னா என்னன்னு ஒருத்தரும் சொல்லலை. அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓ பொது இதுல என்னதுயா? நான் முதல்ல பொதுனா காமன், இது ஸ்பெஷல் நினச்சிக்கிட்டு இருக்கேன். விலங்குதா? சாதா ஸ்பெஷல். முதல்ல சொன்னதெல்லாம் சாதா, பின்னால் சொன்னதெல்லாம் ஸ்பெஷல். விளங்குதா? அப்போ இவர் தான் அந்த 99வது பாட்டில் சொல்கிறாரு, இந்த பொது அப்படிங்கிறது பெத்தா. என்னது? பெத்த நிலை தான் இங்கே பொது, முக்தி நிலை தான் சிறப்பு என்று தெரித்து உணர்த்தி இருக்கிறார். தெரிக்க விட்டான். வணங்குதா? புரிந்தா சாமி? புரிஞ்சு போச்சிங்களோ? சரி, நாம் ஷாப் வந்து பார்க்கலாம். சரி, வாழ்த்தும் குருமரம் வாழ்த்து. வான்முகில் விழாது பெய்கம் அலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு வெண்ணை, பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆவடு திருவாள் குரு நமசிவாய் தேவன், சைலாதி மரபுடையும் திருமரபு நூகூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.